சிறந்த மாடுபிடி வீரருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக முதல் சிறந்த மாடுபிடி வீரர் கார்த்திக் அவர்களுக்கு கார் பரிசாக வழங்கப்படுகிறது. மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் முதல் சிறந்த வீரருக்கு காரினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வர முடியுமா? மேல வர முடியுமா? பார்த்து அந்த ஏணி இருக்குமா, ஏணியில் ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. சிறந்த மாடுபிடி வீரருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த கார் பரிசாக மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை வழங்கியுள்ளார்கள். அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக சிறந்த காளையின் உரிமையாளருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக சிறந்த காளை உரிமையாளர் பாலா அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக டிராக்டர் பரிசாக வழங்கப்படுகிறது. மாட்டுக்கார மட்டும் துணை முதலமைச்சர் சார்பாக சிறந்த காளை உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர்கள் வழங்குகிறார்கள். எனக்கு காய இருக்கு, விட்டுருங்கண்ணே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அடுத்த போட்டிக்கு இன்னும் ஒரு மாசம் தயார். சார் அவர் மாடுபிடி வீரருக்கு சிறந்த பரிசு 3 லட்சம் 2 லட்சம் பரிசு அறிவிச்சிருந்தீங்க சார், அதையும் சேர்த்து சொல்லிருங்க. மேல கிங் மேக்கர் அகாடமி சார்பாக வழங்கும் சிறந்த காளை ஒரு 3 லட்சம் பரிசு வழங்கப்படுகிறது. கிங் மேக்கர் அகாடமி சார்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செய்து கொஞ்சம் ஓரமா போய் இன்டர்வியூ எடுத்துக்கோங்க. அந்த மாடை கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு போங்க. மாடு அண்ட் கண்குட்டியை தயவு செய்து மாடு அண்ட் கண்குட்டியை வாடிக்கிட்ட கூட்டிட்டு போங்க. மாடு அண்ட் கண்குட்டியை வாடிக்கிட்ட கூட்டிட்டு போங்க. மாடு கண்குட்டியை வாடிக்கிட்ட கூட்டிட்டு போங்க. இன்டர்வியூ எடுக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செய்து ஓரமா போனீங்கன்னா. இரண்டாவது மாடுபிடி வீரர் அபிசித்தர் அவருக்கு திமுக மாநில இளைஞர் துணை செயலாளர் சார்பாக பைக் பரிசாக வழங்கப்படுகிறது. பைக் சாவி கொடுங்க சார். இரண்டாம் பரிசு அபிசித்தர் அவர்களுக்கு திமுக மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஜிபி ராஜா சார்பாக பைக் பரிசாக வழங்கப்படுகிறது. அவங்க சப்போர்ட் பண்ணலான்னா முடியாது. எனக்கு மாடு பிடிக்க, நான் அந்த அளவுக்கு மாடு பிடிக்க எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து பாண்டியனே, புளிச்சாமனே, அர்ச்சுனே, அர்ச்சனா, அவங்க எங்களுக்கு முன்னாடியிலேருந்து மாடு பிடிச்சவங்க. அவங்க 30 வருஷமாக பிடிக்கிறாங்க. அவங்க பிடிச்சதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நாங்கள் அவங்களுக்கு பதில் நாங்கள் விளாண்டு பேர் வாங்கி கொடுத்துருக்கோம். எங்களுக்கான பேரில் எங்கள் டீமுக்கான பேர் ஐயமாண்டி கருப்பாணி, ஐயமாண்டி, பாட்டிச்சாமி குழு. நாங்கள் வடத்தில் பிடிக்கிறோம். பிரேஸ் எடுக்கணும்னா நிறைய இடையூறு வரதானே செய்யும். அதையும் தாண்டி நம்ம பிரேஸ் எடுக்கணும். இப்ப அரசு பணி வேற கால்நடை துறையில கொடுக்கறதா சொல்லி இருக்காங்க. உங்களுக்கும் அரசு பணி கிடைக்கணும். நீங்க பாரம்பரிய ஜல்லிக்கட்டு என்ன நினைக்கிறீங்க? அரசு கவர்மெண்ட் என்ன கொடுக்க எதிர்பார்த்துட்டே இருக்கோம். எல்லா இடத்துல பிரேஸ் எடுக்கிற இடத்துல பூராமே வேலை எங்களுக்கு வேலை